பேர் சுவர்ணமுத்துனேன். இந்த ஊர் தென்காசி. தென்காசியா? இப்போ நீங்க இந்த நர்சரி கார்டன் வந்து வண்டியிலே கொண்டு போயிருக்கீங்க? ஆமா, அப்படியே இது ஒரு 15 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வண்டியில கொண்டு போறது மட்டும்? ஆமா, அப்படியே வாங்கி அப்படியே சேல்ஸ் தான். வாங்கி சேல்ஸ் வாங்கி அப்படியே சேல்ஸ் பண்றோம். என்ன மாதிரி பூச்செடிலாம் வச்சிருக்கீங்க நீங்க? இது பூ ஐட்டங்கள் எல்லாமே உண்டு. மர ஐட்டங்கள், பூ ஐட்டங்கள், பழம் காய்க்கிறது எல்லாமே அந்த ஐட்டம். இந்த ரோஜாலாம் நல்லா நல்ல ஃப்ளவர் போட்டு வரணும், அதிக பூ பூக்கணும், என்னென்ன பண்ணணும்? இந்த உரம் தான் 10 நாளைக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி உரம் போட்டு கொடுத்துடணும். 10 நாளுக்கு ஒரு வாட்டி? 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக் வந்துட்டே இருக்கும். செடியை மட்டும் வாங்கி வச்சுட்டு தண்ணி மட்டும் ஊற்றினா வரது இல்லை. நம்ம உரம் மாதிரி உரம் போட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா அழகாக வந்துகிட்டே இருக்கணும். மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு நல்லா வர தான் செய்யுது. எத்தனை பாக்ஸ் உரமே வாங்கணும்? உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 2 மாதத்துக்கு யூஸ் ஆகும். 2 மாதம் ஒரு செடிக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி போடுறது மாதிரி தான். இந்த உரம் எத்தனை எப்படி அளவு? ஒரு ஸ்பூன் தான். 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிட்டே இருங்க, அழகாக வந்துக்கிட்டே இருக்குமா. மெயின்டெனன்ஸ் நல்லா வரும். இது உங்களுக்கு 60 ரூபா வரும். இதில் சின்னது 45 ரூபாயில இருக்கு, இது 60 ரூபா வரும். இது வந்து ரோசா பூக்கு மட்டும்தான்? இந்த பூச்செடி எல்லாத்துக்குமே போடலாம். மல்லி, பிச்சு, ரோஜா, செம்பருத்தி, இந்த பூச்செடி எல்லாத்துக்குமே போடலாம். இது மட்டும் அதிகமாக வர்றதுக்கும் பூ கொத்து கொத்தா பிடிக்கிறதுக்கு தான் அந்த உரம் போட்டு கொடுக்கக்கூடியது. இப்போ உங்கள்கிட்ட இப்போதைக்கு அந்த வண்டியில் இருக்கிற வெரைட்டி என்ன ரோஜா? அந்த ரோஜாவோட என்ன வெரைட்டி இருக்கு? இதில் பட்டன் ரோஸ் இருக்கு, பன்னீர் ரோஸ் இருக்கு, அடுக்கு ரோஸ் இருக்கு, பவளமல்லி, பாரிஜாதம், செம்பருத்தி, ஜெவந்தி இருக்கு, சாமந்தி இருக்கு, மொத்த கொத்து ரோஸு, எல்லா பூ ஐட்டம் எல்லாமே இருக்கு. அதில் ஒன்று எல்லாமே உண்டு. என்ன செடியில் உண்டோ ஆர்டர் கொடுத்து கொண்டு வந்து தரலாம். உங்கள்கிட்ட யாராவது கான்டாக்ட் பண்ணாங்க, நீங்களா உங்களுக்கு நேரில் கொண்டு வந்து? ஆமாம், கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடலாம். இப்போ நீங்கள் இந்த கன்னியாகுமரியில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க? 10 வருஷமா இருக்காங்க. கன்னியாகுமரியில் உள்ள ஸ்பெஷல், கன்னியாகுமரிக்கு நீங்கள் வந்தவரை உங்களுக்கு இதை பிடிச்சி? கன்னியாகுமரி மக்களே ஸ்பெஷல் தானே, நல்லா இருக்கு உண்மையிலே. கன்னியாகுமரியை பற்றி ஏதாவது சொல்லுங்க. கன்னியாகுமரியில் 10 வருஷமா இருக்கீங்களா? எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. நம்ம தென்காசிலேருந்து தொழில் பண்ணிட்டு போகிறோம், எந்த ஒரு தொந்தரவும் இல்லை. கரெக்டான செடி, தரமான செடியை கொடுக்கும், கரெக்டான பைசா கொடுக்குறாங்க. எங்களுக்கு சேஃப்டி தான் வந்துட்டு போகிறது, மற்ற ஒரு மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு உண்மையிலே. வேற இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எது நல்லதா போயிட்டு இருக்கு? எதுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வருமா? இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வெயில் டைலுங்க கொஞ்சம் நல்லா இருக்கும், மழை நேரங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதில் கிடைக்கிற வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்? அப்படியே வர வச்சாலும் சரியா இருக்கும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு இல்லை. சரி, தேங்க்யூ. கிளிக் குமார் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.